ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா திருடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். நம்ம எல்லாருமே திருடுறது தப்பான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல போய் நீங்க திருடுனீங்க அப்படின்னா நீங்க நல்லது பண்ணிருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து ஏதாவது நீ திருடிட்ட தப்பு பண்ணிட்ட அப்படின்னா சாமி உன்னை கண்ணை கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்ற வரைக்கும் அதையே சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பயமாத்தி வச்சிருப்பாங்க நம்ம அம்மா அப்பாலாம். ஆனா இந்த கோயில்ல போய் நீங்க எவ்வளவு பொருளை திருடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த இடம், எந்த கோயில் அப்படிங்கறத பார்க்கலாம். குஜராத்தோட டகோர் ரஞ்சோட் ட்ரைஜி அப்படிங்கிற கோயில்ல அன்கூட் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவாமிக்கு உணவு மலை பிரசாதமா படைக்கப்பட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழாவுல பக்தர்கள் பிரசாதத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா திருடிட்டு போறது ஒரு சிறப்பான விஷயமா அவங்க பாக்குறாங்க. குஜராத் மாநிலத்துல தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் தான் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. அதாவது அன்கூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பண்டிகையை கோலாகலமா கொண்டாடிட்டு வராங்க. இந்த பண்டிகை டகோர்ல இருக்கக்கூடிய ரஞ்சோட் ரைஜி பெருமாள் கோயில்ல தான் இந்த பண்டிகை வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு 151 மூட்டைகளுக்கும் அதிகமான அன்கூட் பிரசாதம் படைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல பிருந்தாவன மக்களோட நல்ல அறுவடைக்காக மலை தெய்வமான இந்திரனை வழிபட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான் சின்ன வயசுல இருந்து மழை வேண்டணும் அப்படின்னா இந்திரனை தான் வழிபட்டு இருப்போம். கிருஷ்ணர் அவர்களை இந்த சடங்கை நிறுத்திட்டு கோவர்தன குன்று வணங்கும்படி நம்ப வச்சிருந்தாரு. இது நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச இந்திரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பெரும் புயலை அந்த கிராமத்து மேல ஏவி விட்டுருவாரு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிராம மக்களுக்கும் அவங்களோட கால்நடைகளுக்கும் அடைக்கலம் அளிப்பதற்காக கோவர்த்தன குன்ற தன்னோட சுண்டு விரலால தூக்கி நிறுத்திடுவாரு. பகலிரவா 7 நாட்களா பெய்த பலத்த மழைக்கு அப்புறமா இந்திரனோட அகந்த அடங்கியிருக்கும். அவரு கிருஷ்ணரிடம் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமாதான் இந்த கிராம மக்கள் கிருஷ்ணருக்கும் கோவர்த்தன குன்றுக்கும் ஒரு பெரிய விருந்த சமைத்து படைச்சிருக்காங்க. அதுதான் அன்கூட் அப்படின்னு சொல்றாங்க. டகோர் ஆலயத்தோட நீண்ட காலமா அன்கூட் திருவிழா நடந்துட்டு வருது. இது சுற்றி இருக்கக்கூடிய 80 கிராமங்கள்ல இருந்து வந்த பக்தர்களுக்கு அன்கூட் பிரசாதமா வழங்கப்படும். இந்த வருஷமும் தீபாவளிக்கு மறுநாள் டகோர் ரஞ்சோட் ரைஜி கோவில்ல 151 மூட்டைகளை அன்கூட் படைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்கூட் பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறது இந்த திருவிழாவோட சிறப்பம்சமா பாக்குறாங்க. பக்தர்களை எழுத்துப்பூர்வமா அழைச்சு இந்த பிரசாதத்தை வழங்கப்படுது. அன்கூட்ல மகா ஆர்த்தி நடந்ததுக்கு அப்புறமா பிரசாதம் உட்கொள்வாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரசாதம் மற்ற பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுது. இந்த பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலமா ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால இந்த கிராமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுளுக்கு அளிக்கப்படக்கூடிய பிரசாதத்தை அவங்க திருடிட்டு போவாங்களாம். இது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 250 வருஷமா இந்த பாரம்பரிய விழாவை கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இது கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்னடா கடவுளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரசாதத்தை திருடுவாங்களா, திருடுறதுங்கிறது தப்பு தானே சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த கோயில் அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க பிரசாதத்தை திருடிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை விளைவிக்கும். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் நன்மை விளைவிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த கோயில்ல பிரசாதம் சாமிக்கு படைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தீபாராதனை எல்லாம் காண்பிச்சு அதுக்கப்புறமா கோயில் நடை திறப்பாங்க இல்லையா, அப்ப பக்தர்கள் ஓடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய அந்த பெருமாளுக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போறது வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க இந்த டைம் தான் முதல் முறையா நான் கேள்விப்படுறேன், இல்லப்பா எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.